வட்டாரம் புதிய எருமவெட்டிப்பாளையம் கிராமம் தர்பூசணி பயிர் வந்து ஆய்வு செய்கிறதுக்காக வந்திருக்கோம். விவசாயி அவரை வந்து பேச சொல்லலாம். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முரளி மேடம். நான் புதுவெட்டிப்பாளையம் பஞ்சாயத்து நாமதரி விதை போட்டிருக்கோம். இதான் ஃபஸ்ட்டு ஐட்டம் போட்டிருக்கோம். நாங்கள் இயற்கையாக தான் பண்ணுறோம். எந்த இதுவும் ஊசி போட்டு அது போட்டு இது போட்டு பண்ணல. நாங்கள் இயற்கையாக தான் பண்ணியிருக்கோம் மேடம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் மேடம். ஓகே சார். கலரும் பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து எந்த இன்ஜெக்ஷனும் போடலை. இது வந்து நேச்சுரலாக தான் வந்து அவர் வந்து பழுக்க வச்சு தான் இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா நார்மல் கலர் தான். ஸோ இதில் எந்த இன்ஜெக்ஷனும் போடலை. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். டேஸ்ட்டும் வந்து நார்மலாக தான் இதுவாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து எந்த இன்ஜெக்ஷனும் போடலை. கலரும் வந்து நார்மலாக இருக்குது. அதனால் இந்த விவசாயி வந்து எந்த இன்ஜெக்ஷனும் போடலைன்றது வந்து இதன் மூலிமா நமக்கு தெரிய வருகிறது. நன்றி. தர்பூசணி பழத்தின் தரத்தை சோதிக்க கண்ணாடி டம்ளரில் இதுபோன்று தண்ணீரை ஊற்றிக்கொண்டு பழத்தை வெட்டி போட்டால் அதில் ரசாயனம் கலந்திருந்தால் அவை வெளிப்படும் என்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து அதை நமக்கு காண்பித்தனர். ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தி தர்பூசணி பழங்கள் பழுக்க வைக்கப்படுவதாக பரவிய வதந்திக்கு இதன் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது.